திரு சுமந்திரனே இந்த பதில திருப்பி இருக்கா வாய்ச்சு பார்க்க சொல்லுங்க. இதுல அவர் அவர் அந்த தமிழ் உணர்வு, தமிழ் தேசிய உணர்வு குறைவாக இருக்கிறபடியால் அவருக்கு தமிழ் மொழி வடிவ விளங்கியோ தெரியல. இல்ல இப்போது இந்த இப்போது பதில அவர் அவர் இருக்கக்கூடிய கட்சி ஒரு தமிழ் தேசிய கட்சி அல்லவா? பதில் பொதுச் செயலாளராக இருக்கிறவர்கள் மீது நீங்கள் இப்படி அபாண்டமான குற்றச்சாட்டு சுமத்தக்கூடாது. இப்போது அவர்தான் ஈழ விடுதலை போராட்டத்தை நடத்தி செல்லுகின்ற ஒரு புதிய தலைவராக தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் சிவிக்கியாக இருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கடவுளாக காட்சியளிக்கிறார். உண்மையை சொல்ல போனால் இந்த சுமந்திரன் 2009 மே மாதம் 18 தமிழீழ விடுதலை புலிகளும் ஆயுத போராட்டமும் நடைபெறும் வரை தமிழ் தேசிய அரசியலோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருந்த ஒரு நபர். ஆனால் ஆயுத போராட்டம் முடிவடைந்ததற்கு பிற்பாடு பின்கரவால பாராளுமன்றத்துக்கு வந்த ஒரு நபர் தான் திரு சுமந்திரன். இவர் உண்மையில் தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்காக சில நிகழ்ச்சி நிரல்களின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. இதைத்தான் நாங்கள் அன்று தொடக்கம் சொல்லி வருகிறோம். துரதிருஷ்டவசமாக ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமைகளும் உறுப்பினர்களும் சில வெளி அழுத்தங்களுக்கும் நிகழ்ச்சி நிரலுக்கும் உட்பட்டு தமிழ் தேசிய நீக்கத்துக்கு துணை போயிருந்தார்கள், போய்கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்குமே தெரிந்தபடியால். அதனால்தான் இலங்கை சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக சிங்கள தேசியத்தை நிராகரிக்கின்ற கொள்கை நிலைப்பாட்டின் அடிப்படையில் தமிழ் மக்கள் இலங்கையினுடைய தேசிய கொடியான சிங்க கொடியை ஏற்றியதும் கிடையாது, அதை அங்கீகரித்ததும் கிடையாது. ஆனால் அந்த தமிழ் தேசிய நீக்கத்தை செய்கின்ற நோக்கோடுதான் திரு சம்பந்தரையா அவர்கள், மறைந்த சம்பந்தரையா அவர்கள் ரணிலோடு சேர்ந்து சிங்க கொடியை தூக்கி பிடித்தார். அதற்கு சுமந்திரனும் உடந்தையாக இருந்தார். ஆகவே இவர்கள் 2009 பிறகு தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்காகத்தான் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் தேசிய அரசியலில் இருக்கின்ற நபர்கள். இது அனைவருக்குமே தெரிந்தபடி. ஆகவே சுமந்திரன் பேரளவில் தமிழராக இருந்தாலும் அவருக்கு தமிழ் உணர்வும் கிடையாது, தமிழ் தேசிய பற்றும் கிடையாது. ஏனென்றால் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு நானும் அந்த விவாதத்தில் பார்வையாளராக கலந்து கொண்டேன். யாழ்ப்பாணத்திலே ஒரு பகிரங்க விவாதம் நடைபெற்றது. ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் 2010 பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் அந்த விவாதத்திலே நான் பல்கலைக்கழக சட்ட மாணவனாக ஒரு பார்வையாளராக கலந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது சுமந்திரன் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார், விடுதலை புலிகளினுடைய போராட்டம் தவறு, அதை நான் ஏற்கவில்லை, ஏற்க போவதும் கிடையாது என்று என்னுடைய போராட்டத்தை பகிரங்கமாக கொச்சைப்படுத்திய ஒரு நபர்.